ஹலோ கார்த்திக் நரேன், ஹலோ அமோபிராமி, Hi. துஷ்யந்த். வெல்கம் டு பிடி பிரைம். ஆக்சுவலி உங்களோட படம் நிறங்கள் 3 ரிலீஸ் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் அந்த ரிலீஸுங்கிற பேஸுக்கு வந்தது எப்படி இருக்கு? ஆஸ் அ டீமாக வி ஆர் ஆல் எக்ஸைட்டட். ஏன்னா இது நாங்கள் ஒரு 2 years முன்னாடியே கம்ப்ளீட்டாக ஷூட் முடிச்ச படம். அண்ட் பிகாஸ் ஆஃப் சர்டன் ரீசன்ஸ் த ரிலீஸ் வந்து காட் புஷ்ட் அண்ட் வி ஆர் ஆல் எக்ஸைட்டட். சேம் இயர் நான் ரொம்ப ஆன்டிசிபேட் பண்ணிட்டு இருந்த ஒரு ஃபிலிம் பிகாஸ் ஐ எம் a huge fan of கார்த்திக் நரேன் அண்ட் அவரோட ப்ராஜெக்ட்ல டு பி a part and that too with a prominent role is such a beautiful thing, so I'm excited. துஷ்யந்த் சரி, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் அந்த படம் பார்க்குறதுக்கு. ரைட் ஃப்ரம் த ட்ரெய்லர் கட் டு ஆஃப்டர் லுக்கிங் அட் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ஸ்லேருந்து. ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு போஸ்டர் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஐ திங்க் ஐ ஹர்ட் த ஸ்கிரிப்ட் கால் வந்து. ஸோ அப்போ நம்மளும் இந்த கதையில் இருக்குமான்ட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணேன். ஓகே. ஸோ கார்த்திக், நீங்கள் வந்து நிறங்கள் 3 ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஹவு சிமிலர் இஸ் திஸ் டு பி? இல்லை ஆக்சுவலாக நிறங்கள் 3 வந்து தட் வாஸ் அந்த நிறங்கள் 3 ஷார்ட் ஃபிலிம் இட் வாஸ் டன் எக்ஸாக்ட்லி 10 years பேக். அது வந்து ஐ டிட் இட் ஆஸ் அ பார்ட் ஆஃப் அங்கே காலேஜில் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன் ஒன்று இருந்துச்சு. ஸோ டிட் தட் ஆஸ் அ பார்ட் ஆஃப் தட். அண்ட் ஐ திங்க் அப்பார்ட் ஃப்ரம் த டைட்டில் அதுக்கும் இதுக்கும் வந்து கனெக்ஷன் இருக்காது. பட் லுக்கிங் பேக் ஐ திங்க் த வே இன் விச் த டைட்டில் வந்து இட் லேண்டட் ஆன் த ஷார்ட் ஃபிலிமுக்கும் இதுக்குமே வந்து ஒரு கனெக்ட் வந்துருக்கும். பட் இது வைஸ் ஸ்டோரி வைஸ் அண்ட் எவ்ரி திங் திஸ் இஸ் டிஃப்ரெண்ட். இது ஒரு ஹைப்பர் லிங்க் ஸ்டோரின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை எழுதுறதுல எவ்வளோ சேலஞ்ச் அண்ட் அகெயின் ஒரு ஒரு த்ரில்லர் ஜோனுங்கிறப்போ உங்களுக்கு ஒரு கூடுதல் இன்வால்மெண்ட் வந்துருதான், அது சொல்லுங்க. Regarding the writing of this film, I think out of all the scripts that I have written till now, it was very challenging. ஏன்னா நிறைய கேரக்டர்ஸ் வந்து இதில் இருக்கு. அண்ட் எவ்ரி ஸ்டோரி வந்து இட் இஸ் நாட் லைக் ஒரு தனித்தனி ஸ்டோரி அந்த மாதிரி இல்லாமல் எவ்ரி திங் இஸ் லைக் கனெக்டட். ஸோ அதை நம்ம என்னன்னா அது நம்ம அந்த கேரக்டருக்கான இம்பார்ட்டன்ஸும் கொடுக்கணும். தி சேம் டைம் ஸ்க்ரீன் பிளேவாகவும் வந்து இட் ஷுட் பி கோஹெசிவ் அண்ட் என்கேஜிங் அப்படிங்கிற அந்த ஒரு சேலஞ்ச் வந்து இருந்துச்சு. அண்ட் ஒவ்வொரு ஃபில்ம் மேக்கருக்கும் வந்து அவரோட அந்த ஒரு பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு வந்து இருக்கு இல்லையா, ஜானர் வைஸ். நான் வந்து ஆஸ் அ ஃபிலிம் பஃபா வந்து ஐ வாட்ச் ஆல் கைண்ட் ஆஃப் மூவிஸ். பட் while making it I think this is more of homegrown type of stuff avla. ஸோ ஆக்ட்ரஸாக உங்களுக்கு என்ன சேலஞ்சஸ் இருந்துச்சு ஆர் என்ன சொன்னார் உங்களுக்கு? நோ சேலஞ்சஸ், நாட் மெனி சேலஞ்சஸ். ஏன்னா ஃபார் மீ எஸ்பெஷலி எனக்கு சேலஞ்சஸ்லாம் இல்லை. பிகாஸ் அவர் வந்து என்னை பார்த்து அந்த இன்ட்ரோவர்ட்னஸ் பார்த்தனாலே இந்த கேரக்டருக்கு நீ கரெக்டாக செட் ஆகிடுவேன்னு சொல்லிட்டு ஹீ புட் மீ இன்டு திஸ் கேரக்டர். அண்ட் ஹி டோல்ட் மீ ஃபர்ஸ்டே, ப்ரோ ஷீ இஸ் அ மீட்டர், இதுக்கு மேலே போகாத கீழேயும் போகாத, இன்ட்ரோவர்ட், அவ்வளோதான், சைலண்ட்டாக அது, அவ்வளோதான். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஆல்சோ இட் இஸ் எக்ஸப்ட் ஃபார் த எமோஷனல் பார்ட் எனக்கு மீதி ஐ மீன் நத்திங் எல்ஸ் இஸ் வெரி சேலஞ்சிங். த எமோஷனல் பார்ட் எஸ் ஆப்வியஸ்லி ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. பிகாஸ் ஐ ஹவ் நெவர் பின் இன் தட் பொசிஷன். பட் வென் ஐ வாஸ் புட் இன் தட் பொசிஷன் ஐ ஹேட் டு ஒர்க் மை மைண்ட் த்ரூ இட். ஏன்னா மென்டலி இட் இஸ் ஹார்ட் பிளேஸ் டு பி அண்ட் ஐ ஒர்க் இட் அவுட் சமோ. ஸோ அது மட்டும் தான் நான் சேலஞ்சாக பார்த்தேன். மற்றபடி இட் வாஸ் சச் அ dream come true kind of a team to work with. ஓகே. உங்களுக்கு? I don't want to reveal much because நான் சொன்னேன்னா I don't want to reveal the thing for it, but it was kind of easy because he made it easy for us. இவர் கரெக்டான ஒரு கைடன்ஸ் கொடுத்தாங்க. லைக் this is what I want, he sets it for the actors that இது வேணும், எனக்கு இது வேணும் அப்படின்ட்டு he'll be like very clear and he'll let us do our thing. So it was more of a very breezy experience. அமோபிராமி வந்தாலே வந்து அவங்க எந்த சீன்ல இறந்து போவாங்க அப்படிங்கிற ஒரு இல்ல கிண்டலுக்காக சொல்லல. அது அந்த கதைக்கு அந்த இது ஒன்று இருக்கு. ஸோ ஓவர் த பீரியட் அது உங்களுக்கு எந்த விதத்துல அது இதா இருக்கா? ஆயிடுச்சு. எனக்கு அது ஆக்சுவலி போஸ்ட் அசுரனே வந்து எனக்கு அந்த சேச்சுரேஷன் லெவல் எனக்கு வந்துருச்சு. அண்ட் எனக்கு அமைஞ்ச விதம் எப்படின்னா வந்து நான் நிறைய லைஃப் கேரக்டர்ஸும் பண்ணேன். பட் ரிலீஸ் ஆனதெல்லாம் அப்படியே பேக் டு பேக் இதே மாதிரி தான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ ஐ காட் டைப் காஸ்டட், அது மாதிரி மைண்டில் போய் உட்காந்துருச்சு. தென் போஸ்ட் தட் கொஞ்சம் கான்ஷியஸாக as an actor I had to take the step that no, நான் அது பண்ண மாட்டேன். ஈவன் when the script was amazing, I had the potential to perform and all. நான் அந்த கதைக்கு உண்மையாக இருக்கணும், அந்த டைரக்டருக்கு உண்மையாக இருக்கணும். ஏன்னா இப்போ நான் வந்தேன்னா people will சும்மாவே லிங்க், அது நடந்துருச்சுன்னா it will become a funny thing. I don't want that for that script. ஸோ விலக ஆரம்பித்தேன். ஸோ இப்போ கான்ஷியஸாக வந்து I make it a point that I do alive characters அப்படின்ட்டு. பட் it won't stop me from not being in good scripts also. இப்போ if given a point நிறங்கள் 3ல it has to happen, இதில் வந்து I'm alive அந்த மாதிரி இருந்ததுன்னா இது என்ன ஸ்பாயிலர்? இட்ஸ் நாட் அ ஸ்பாயிலர். ஓகே. ஸோ இப்போ நிறங்கள் 3ல வந்துட்டு if that had to happen அப்படின்னா I would have done it because I love Karthik Narain's film. ஸோ எனக்கு அவரோட வந்து ஒர்க் பண்ணுங்கிறது என்னோட ட்ரீம். ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல I be selfish a bit. ஒர்க்கிங் வித் சரத் சாராக இருக்கட்டும்,
அகைன் மறுபடியும் ரஹ்மான் சாராக இருக்கட்டும், ஸோ அவங்களோட ஒர்க் பண்ணதெல்லாம். இல்லைங்க, அதான் இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் வந்து நான் அதான் ஐ டோல்ட் திஸ் இன் இன்டர்வியூஸ் பிஃபோர், ஐ எம் வெரி லக்கி டு ஹேவ் சச் அ குட் டீம் இன் டர்ம்ஸ் ஆஃப் தி டெக்னீஷியன்ஸ், ஆக்டர்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் வைஸ் எல்லாமே வந்து ஐ ஹேட் லைக் அ சாலிட் டீம் ஆன் திஸ் ஒன். அண்ட் ஒர்க்கிங் வித் ஆல் தி ஆக்டர்ஸ் வந்து இன்க்ளூடிங் அதர்வா ப்ரோ ஆகட்டும், சரத் சார் ஆகட்டும், வித் ரஹ்மான் சார் வந்து இட் இஸ் ஆர் செகண்ட் டைம் கொலாபரேஷன். ஸோ வி ஆல்ரெடி நோ வி ஹேவ் தட் ஈக்குவேஷன். அண்ட் வித் அதர்வா ப்ரோ வந்து இட் வாஸ் வெரி கம்ஃபர்டபுள் பிகாஸ் நாங்கள் ஒன்ஸ் அந்த ஸ்கிரிப்ட் அந்த நிறைய இதெல்லாம் வந்து டிஸ்கஷன் எல்லாம் முடிச்சு வாட் எவர் த கரெக்ஷன்ஸ் வந்து தட் ஹேட் அதெல்லாமே வந்து ஆன் பேப்பர் பண்ணதுக்கப்புறம் ஒன்ஸ் ஷூட் போனதுக்கப்புறம் வந்து ஐ ஹேட் தட் கம்ப்ளீட் ஃப்ரீடம். அட் நோ பாயிண்ட் வந்து அதர்வா ப்ரோ ஆல்சோ கைண்ட் ஆஃப் செட் நம்ம இது இப்படி பண்ணலாமா கார்த்திக், அதெல்லாம் வந்து அஃப்கோர்ஸ் அவர் சில வேல்யூபுளான இன்புட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்தாரு. அது வந்து வி ஹேட் இட் இன் த ஃபிலிம். அண்ட் சரத் சார் பொறுத்த வரைக்கும் தான் எனக்கு அந்த ஒரு சின்ன பயம் இருந்துச்சு. ஏன்னா அவர் பயங்கர சீனியரான ஒரு ஆக்டர். சரி, அவர்கிட்ட நம்ம ஒரு விஷயத்தை வந்து எப்படி கம்யூனிகேட் பண்ண போறோமோ அப்படின்ட்டு. பட் ஹி வாஸ் வெரி சில். இன்ஃபேக்ட் அவர் வந்து செட்டில் எல்லாத்தோட ஆவரேஜ் ஏஜ் வந்து இட் வில் பி அரௌண்ட் ஒரு 30s அந்த இது தான். ஹி அட் டைம்ஸ் வந்து இல் ஆக்சுவலி கம் லைக் அந்த ரீஸ் வந்து இல் பி லைக் வெரி ஜோவியல் வித் என்டர்டைன். ஓகே, ஸோ இவங்க ரெண்டு பேரும் நான் நீங்கள் வரதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்தப்போ ஒரு படமே வந்து ஒர்க் பண்ணிட்டாங்க, அடுத்து ஒரு படம் பண்ணிடலாம் அப்படின்னு. ஸோ செட்ஸில் இவங்களோட இருக்கிறது அந்த இல்லை, போத் துஷி அண்ட் அபிராமி தேர் லைக் எக்ஸ்ட்ரீம்லி கம்ஃபர்டபுள் டு ஒர்க் வித் அண்ட் தேர் ஸ்வீட் ஆர்ட்ஸ். ஆக்சுவலி எனக்கு என்னென்னா இல்லை இதை நான் வந்து இங்கே பக்கத்தில் இருக்காங்கன்னு சொல்லி நான் வந்து கண்டிப்பாக சொல்லலை. ஐ மீன் இட் ஃப்ரம் த ஹார்ட் பிகாஸ் டியூரிங் ஷூட் இட் செல்ஃப் என்னென்னா அபிராமினால் வந்து ஷீல் ஸ்லிப் டு த கேரக்டர் லைக் திஸ். அது வந்து ஐ டோன்ட் நோ ஹவு ஷி டஸ் தட் அட் ஆல். என்னன்னா பயங்கர இன்டென்ஸான ஒரு சீக்வன்ஸாக இருக்கும். பட் அது ஆஃப் கேமரா வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. ஃப்ரேம் வச்சு ஆக்ஷன் சொன்னால் ஷில் பிகம் அ டிஃப்ரெண்ட் பர்சன். ஐ திங்க் தட்ஸ் அ காட் கிவன் கிஃப்ட் ஃபார் ஹர். அண்ட் துஷி ஆல்சோ இஸ் லைக் இனிஷியலி நாங்கள் ஆக்சுவலாக துஷியை கமிட் பண்ணதே என்னன்னா ஐ ஜஸ்ட் சா ஹிம், ஐ நியூ ஹிஸ் பாடி ஆஃப் ஒர்க் அண்ட் ஆல். ஐ சா ஹிம் அண்ட் ஐ வாஸ் லைக் ஓகே ப்ரோ இந்த கேரக்டர் வந்து நீங்கள் பண்ணுறீங்களா? பிகாஸ் த கனெக்ட் வந்து வித் துஷி இட் கைண்ட் ஆஃப் ரன்ஸ் பேக். இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஆன் த சர்ஃபேஸ் லெவல். அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஆல்சோ துஷி வந்து ஹஸ் கிவன் பிகாஸ் அந்த கேரக்டரே வந்து பயங்கர இன்ட்ரோவர்ட்டடான ஒரு குவைட்டான ஒரு கேரக்டர் தான். ஸோ ஹஸ் ஆக்சுவலி டெலிவர்ட் வாட் எவர் த கேரக்டர் வாஸ் லைக் நெசரி. ஹி ஹஸ் ஆல்சோ டன் அன் அமேசிங் ஜாப். துஷ்யந்த், நீங்கள் ஈசன்லேருந்து ஆரம்பிச்சது உங்கள் ட்ராவல். ஸோ அப்போ இருந்து இப்போ வர்ற ஒரு இடம் இருக்குல்ல, ஸோ அந்த ட்ராவலில் ஒரு ஆக்டிங்காக டெவலப் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ஸ்கோப் கிடச்சிது இந்த படத்தில்? இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஈசன் வந்து ரொம்ப இன்டென்ஸான ஒரு கேரக்டர். ஸோ அதுலேருந்து நான் நிறையா கற்றுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் என் குரு சசிகுமார் சார், அவர் எனக்கு ஃபுல் ட்ரைனிங் கொடுத்துட்டாரு. அது உங்கள் ஸ்கூல் டைமா இல்லை? ஸ்கூல் டைம், 10th இருந்தேன். ஸோ அப்போ அந்த சீரீஸோட சினிமாவோட சீரீஸ் வந்து சொல்லிட்டாரு, சார் 10th படிக்கிறான் சார், அவன் எப்படியாவது பாஸ் ஆகணும் சார். என்ன சார் நீங்கள் படம் வாங்கிடுவோங்கிறீங்க? இல்லை சார், நீங்கள் ஒரே ஒரு நாள் வாங்க, நான் ஒரு ஷார்ட் காமிக்கிறேன் பண்ணது. சும்மா ஒரு டெஸ்ட் ஷூட் பண்ணோம். அப்பா நாடோடிகள் முடிச்சுட்டு ஒரு டெஸ்ட் ஷூட் போயிருந்தோம். அங்கே வந்து என்னையும் அண்ணனும் வச்சு ஒரு டெஸ்ட் ஷூட் எடுத்து ஒரு 1 week 2 weeks எடிட் பண்ணி சும்மா அப்பா கிட்ட காமிச்சாங்க. பாருங்க சார், என்ன சார் இவனை வச்சு நான் படம் பண்ணுறேன் சார், ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லி. எனக்கே தெரியல. சரி ஓகே, என்னையும் ஒரு நாள் போட்டு காமிச்சாங்க. பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் ஈஸர் ஆரம்பிச்சு. அப்புறம் எனக்கு ஒரு மீனிங் ஐ ஹேட் நோ ஐடியா அபவுட் மை கேரக்டர். படம் ஃபர்ஸ்ட் நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபுல்லாக சின்ன சின்ன பேக்ரவுண்டில் தான் வந்துகிட்டு இருந்தோம். சில பேர்லாம் கலாய்ச்சாங்க, என் அண்ணனே கலாய்ச்சாரு, என்னடா நீ செட் ப்ராப்பர்ட்டி நினைக்கிறேன், பேக்ரவுண்டில் தான் வந்துக்கிட்டு இருப்பேன். என்னடா சொல்கிறேன், ஆமாம் ஃபுல்லாக பேக்ரவுண்டில் தான் வந்துட்டு இருக்கோம். தென் there was so much that I learned from that film. In this film I had to play literally what I was. லிட்டரலாக நான் ஒரு இன்ட்ரோவர்ட்டடான ஒரு பர்சன் தான். பெருசாக நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும்தான், டு மை க்ளோஸ் சர்க்கிள் ஐ டாக் அ லாட். இவனுக்கும் தெரியும் அதே தான். I didn't talk to him a lot. The only part that I learned was the emotional drama in the film. That pushed me up to one point where it hit me as a normal person. Okay, இது மாதிரிலாம் நடக்குமா? That was the only thing that I would take away from this film. ஸோ அம்மு அவர் சொன்ன மாதிரி தான் எனக்கு நீங்கள் அந்த இன்டென்ஸான சீன்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணும்போது ரொம்பவே அது ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஈஸோட ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நோவா எப்படி அது நடக்குது? ஐ ஹேவ் டு கிவ் கிரெடிட்ஸ் டு த டைரக்டர் ஆல்சோ. இப்போ அவங்க தர இன்புட்டை தான் ஆஸ் அன் ஆக்டராக ஐ ஹாவ் டு இன்டர்னலைஸ் அண்ட் கிவ் இட் அவுட். ஸோ ஐ டோன்ட் ஹேவ், எனக்கு வந்து ஃபுல் கிரெடிட்ஸ் நானே எடுத்துக்கிறதுல வந்து எனக்கு விருப்பம் கிடையாது. ஸோ இட்ஸ் த டைரக்டர்ஸ் ரைட்டிங் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ யூ ஆர் ஒன்லி ஆஸ் குட் ஆஸ்
லைக் த ரிட்டன் ஸ்கிரிப்ட் இஸ் வாட் ஐ பிலீவ் அண்ட் த டேரக்டர் ஹவு தே ஹேண்டில் யூ. ஸோ நான் என்னதான் உயிரை கொடுத்து நடிச்சாலும் டேரக்டர் அதை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணாதான் அது நல்லா வரும். நிறைய வாட்டி நானே டவுட் பண்ணியிருப்பேன், நானும் போய் கேட்டுருவேன், ஓகே இல்லை ஓகேடா ரொம்ப ஈஸியா வேற ஓகே சொல்லிடுவாரு. அவர் அட்லீஸ்ட் மாதிரி இல்லை நடிச்சேன். சரி ஓகே ஓகேடா நீ ஓகேடா ஓகே ஓகே போயிடலாம் அடுத்த ஷாட் போயிடலான்ட்டு. That's how comfortable he was. Yeah. Okay. So the credit goes to the director and கொஞ்சம் homework. ஓகே. இந்த ஸ்கிரிப்ட் வந்து உங்களோட துருவங்கள் 16 சமயத்திலே இருந்துச்சு அப்படின்னு ரஹ்மான் சார் இடத்துல சொல்லியிருந்தாரு. இந்த ஒரு பீரியட்ல எவ்வளவு கதைகள் எழுதுனீங்க, எவ்வளவு ஒர்க்லாம் நடந்துச்சு? ஓகே, இல்லை ரிகார்டிங் நிறங்கள் 3 வந்து ஆக்சுவலாக திஸ் பர்டிகுலர் ஸ்கிரிப்ட் இட் வென்ட் த்ரூ யூனோ ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு எவால்வ் ஆகி இப்போ வந்து நிறங்கள் 3 இருக்குது. அவர் ரஹ்மான் சார் சொன்னது வந்து இட் இஸ் கரெக்ட் பிகாஸ் ஒரிஜினல் ஐடியாவை இது கன்சீவ் ஆகிறப்போ வந்து த டைட்டில் வாஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் அண்ட் ஓவரால் இதோட வேர்ல்ட் பில்டிங் அண்ட் இதோட கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து இட் வாஸ் டிஃப்ரெண்ட். அது ஸ்கிரிப்ட் பற்றி கேட்டதுனால பிஃபோர் ஐ ஸ்டார்டட் மை ஃபர்ஸ்ட் வந்து ஐ ஆக்சுவலி ஹேட் 3 scripts வித் மீ. ஒன் வாஸ் துருவங்கள் 16 and the second one was நரகாசுரன் and third it was this one. அண்ட் இனிஷியலி ஆக்சுவலாக ஐ பிளான் ஆஃப் மேக்கிங் இட் ஒரு கொஞ்சம் ஒரு இன்டர் கனெக்டட் மாதிரி பண்ணாங்கிற அந்த ஒரு ஐடியாவும் இருந்துச்சு. பட் பிகாஸ் ஆஃப் சர்டன் திங்ஸ் தட் டிட்ன்ட் டேக் ஆஃப். பட் இந்த ஸ்கிரிப்ட் பொறுத்த வரைக்கும் இட் வென்ட் த்ரூ அன் எவல்யூஷன், ஒரு ஃபேஸ் ஆஃப் அன் எவல்யூஷன். இடையில நாடக மேடை தொடங்குங்க, அந்த ஸ்கிரிப்டும் இல்லை அதான் சொன்ன மாதிரி வந்து த சிமிலாரிட்டிஸ் ஆர் தேர் பட் வந்து த கேரக்டர்ஸ் அண்ட் வாட் த ஃபிலிம் ஸ்டாண்ட்ஸ் ஃபைனலி வந்து தட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். உங்களோட துருவங்கள் 16 இருக்கட்டும் இல்லை இந்த படமாக இருக்கட்டும், அதில் ஒரு ஃபில்ம் மேக்கர் கேரக்டர் வச்சிடுறீங்க. ஸோ அது வந்து உங்களை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியா இல்லை உங்களுக்கு வந்து இந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருந்த ஒரு பையனை அப்படியே காட்டணும் அப்படிங்கிறத? இல்லைங்க, எனக்கு வந்து என்னென்னா அட்லீஸ்ட் மை பர்சனல் ஒப்பீனியன் இஸ் தட் யூ ஷுட் நெவர் லெட் த கிட் இன் யூ டை அப்படிம்பாங்க இல்லையா. ஸோ ஃபார் மீ ஐ திங்க் the one way of keeping that kid alive is with cinema. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த காலேஜ் போனதுலேருந்தே the moment I started making short films I was completely hooked onto it to a point where you know எனக்கு மற்ற எதுவுமே வந்து தெரியல, அந்த கடிவாளம் போட்ட மாதிரி இருப்பாங்களே, எனக்கு வந்து I was completely into this. And எல்லா படத்துலையுமே வந்து நம்மளோட அந்த ஒரு பர்சனல் ட்ரைட்ஸ் வந்து அது inevitably comes out. And with particularly with this film வந்து that அந்த மீட்டர் வந்து கொஞ்சமே ஹை. ஸோ அதுக்காக வச்சது அந்த ஒரு ஃபில்ம் மேக்கர் கேரக்டர். ஐ திங்க் if you watch the film you will know. ஒரு ஹியூமர் படம் எடுக்கிறோன்னா அது வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்னு ஒரு சொல்கிற ஸ்டேஜ்லேயோ இல்லை அந்த சீனை போட்டு காட்டுற ஸ்டேஜ்லேயோ சம்ஹவ் நமக்கு வந்து அது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு ஓரளவுக்கு கால்குலேட் பண்ண முடியும். ஈவன் ஒரு எமோஷ்னல் படம், ஒரு ஃபேமிலி படம் அப்படிங்கிறது. பட் ஒரு த்ரில்லர் பொறுத்த வரைக்கும் அதோட ஒர்க்கிங் எவ்வளோ மீட்ரு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து எப்படி ஜட்ஜ் பண்ணுவீங்க? Okay, and the judgment especially for this particular genre because I can't talk about the other genres, I have not made them, but thriller பொறுத்த வரைக்கும் மட்டும் அதோட ஜட்ஜ்மெண்ட் வந்து I keep it to the script. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல த்ரில்லர் ஃபிலிம் வந்து it will give you the experience of reading a good crime novel. ஸோ அது வந்து நம்ம சொன்ன மாதிரி நம்ம அந்த ஸ்கிரிப்ட் டு ஸ்க்ரீன் டிரான்ஸ்லேஷனால அதை நீங்கள் ஸ்கிரிப்டாக படிக்கிறப்பவே if it is like keeping you hooked on, ஸோ அந்த மேக்கிங்கில் வந்து டெஃபினட்டாக நம்ம if you are able to translate it effectively அப்படின்னா it will become a very good thriller. ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட் மீட்டர் வந்து I think it is on the script. ஏன்னா இப்போ மற்ற ஜானர் ப்ராபப்ளி இப்போ ஒரு காமெடி அந்த இதெல்லாம் வந்து போகிறப்போ சிலது வந்து ஆன் பேப்பர் இட் மைட் ஜஸ்ட் லுக் லைக் அ டயலாக் பிகாஸ் நோபடி இஸ் பெர்ஃபார்மிங் ஆன் ஸ்க்ரீன், அது வந்து இட் வில் ஜஸ்ட் லுக் லைக் அ டயலாக். பட் when the act that person is like performing அது வந்து காமெடியாக வந்து டிரான்ஸ்லேட் ஆகும். பட் வித் த்ரில்லர் வந்து ஐ திங்க் எவ்ரி திங் இஸ் ஆன் தி பேப்பர். ஸோ கார்த்திக், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன வயசில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஜேர்னி வரும்போது அந்த பையன் இவ்வளோ ஸ்ட்ரகிள்லாம் பார்ப்பானா அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அந்த ஃபேஸை கடக்கிறதுங்கிறது என்ன மாதிரியான ஒரு இதுவாக இருந்தது? அதாவது ஆன் கான்ட்ரரி டு வாட் எவர் யூ செட், என்னன்னா இன் அ வே வந்து ஐ எம் ஃபீலிங் தேங்க்ஃபுல் ஃபார் ஆல் த யூனோ வாட் எவர் த அன்பிளசன்ட் ஈவெண்ட்ஸ் ஆர் எக்ஸ்பீரியன்சஸ் தட் ஹேப்பன் இன் மை லைஃப் வந்து ஐ எம் கைண்ட் ஆஃப் கிரேட்ஃபுல் டு தம் பிகாஸ் ஐ திங்க் பிகாஸ் ஆஃப் தோஸ் திங்ஸ் ஒன்லி இட் ஹஸ் கைண்ட் ஆஃப் மோல்டட் மீ டு அ பர்சன் தட் ஐ எம் டுடே. ஏன்னா இப்போ நமக்கு வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி நடக்குதுன்னா there is only 2 ways in which we can handle it. Because time வந்து it waits for no one அப்படிம்பாங்க இல்லையா, irrespective whether we handle it or not, it keeps rolling away. ஸோ நமக்கு அந்த மாதிரி பேடாக ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்குதுன்னா either we can become extremely wounded, we can linger on that and you know we can completely succumb to it, or else okay அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து what is going to be what is the world trying to tell me, அதை வந்து நம்ம எடுத்துட்டு கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்டிவாக ஃபார்வர்ட் போகிறது. ஐ திங்க் that is what I was doing. மேபி இப்படி கேட்குறேன், படங்கள் பேர் சொல்கிறேன், அதுலேருந்து கிடைச்ச லேர்னிங்னா என்ன சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட்டு துருவங்கள் 16. துருவங்கள் 16 ஐ திங்க் தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட்
exposure, to the world of cinema altogether. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து I was only அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். So this film was the first film which actually opened the gates for the mainstream cinema. Yeah. நரகாசுரன். Naragasuran is actually a lot of things, learning அப்படிங்கிறதுக்கு. But I think the one thing that I'll actually take away from Naragasuran is that be yourself. Like be yourself and then see people for who they are instead of having a filter and then seeing it through some other will. And the moment you start seeing things for the way the things are, everything will become clear. நம்ம அது ப்ரீகன்சீவ்டாக சரி நம்ம ப்ராபப்ளி அது அவுட் ஆஃப் ஒரு அட்மிரேஷன் ஒரு ரெஸ்பெக்ட்னாலேயோ அது வந்து அட் டைம்ஸ் வந்து இட் வில் பிகம் அ வெயில். It won't let us see things clearly. So that is one thing which I took away from it. Mafia வந்து again what happened with Mafia was because Naragasuran வந்து it didn't release, it got stuck. And especially during that point வந்து it was almost 3 years since Durungal Panar released and I was constantly labeled as a debut filmmaker. I think somewhere deep within I think it also came from a lot of insecurities that I just wanted to break out of the barrier and the debut filmmaker. So I mean, once again, working experience with that particular team also was like extremely good. But the script wise and all, I think it felt a bit rushed. So one experience that I took away from Mafia was that don't rush into a film. Maran, I think it was, how to actually fit into a team, that whole collaboration part. And I think with that, what happened with Maran was the film it somewhere got lost between me wanting to make it as a type of a film and then what the film actually turned out to be. Again, அந்த ரிவ்யூஸ் எப்படி ஹேண்டில் பண்ணிட்டீங்க? ரிவ்யூஸ் ஹேண்டில் பண்ணுறது வந்து we can't stop anybody from reviewing. ஏன்னா we are in the age of digital and every audience வந்து who is like paying ticket and they're watching, they have the right to review the film. And நம்ம அதை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. பட் நம்ம எந்தெந்த ரிவ்யூஸை நம்ம we should take it to heart and which one வந்து we should just keep it at a distanceங்கிற அந்த கிளாரிட்டி வந்து இருந்தால் போதும். ஏன்னா the thing about constructive criticism is that you can actually identify that from a mile away. யாராச்சும் ஒரு கமெண்ட் வந்து ஒன்று சொல்கிறாங்கன்னா பிகாஸ் ஃபார் அ கிரியேட்டர் வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். இப்போ நான் ஒரு நல்லா இல்லாத ஒரு விஷயத்த பண்ணுறேன்னா சம் ஒன் ஷுட் கம் அண்ட் டெல் மீ தட் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ப்ரோ அப்படின்ட்டு ஒன்லி தான் ஐ இவால்வ் அஸ் அ ஃபில்ம் மேக்கர். ஸோ ஐ திங்க் இட் ஆல் கம்ஸ் டவுன் டு அந்த பிரித்து பார்க்கக்கூடியது தான் எது நம்ம வந்து எடுத்துக்கணும் எது வி ஷுட் கீப் அட் டிஸ்டன்ஸ் தான். ஸோ வாட் அபவுட் நிறங்கள் 3 திஸ் எக்ஸ்பீரியன்ஸ்? நிறங்கள் 3 வந்து சொன்ன மாதிரி திஸ் ஃபில்ம் இட் ஹாஸ் கான் த்ரூ இட்ஸ் ஓன் ஒரு எவல்யூஷன் மாதிரி. அண்ட் வித் திஸ் ஒன் ஐ திங்க் ஐ ஜெனுவன்லி ஃபீல் ஐ ஹவ் மேட் அ ஃபில்ம் விச் இஸ் கம்ப்ளீட்லி மீ. நான் 100% ஹானஸ்டாக ஒரு படம் பண்ணியிருக்கேங்கிற அந்த ஒரு திருப்தி வந்து இருக்கு. ஸோ வெரி கியூரியஸ் டு சி ஹவ் தி ஆடியன்ஸ் வில் அக்செப்ட் இட். ஸோ நீங்கள் என்ன சொல்லுவீங்க லாஸ்ட் வேர்ட்ஸ் நிறங்கள் 3? ஆஸ் அ ஃபேன் ஐ லவ் கார்த்திக் நரேன்ஸோட அவரோட வே ஆஃப் நரேட்டிங் ஸ்கிரிப்ட், அவரோட வே ஆஃப் ஸ்க்ரீன் பிளே எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ நோ இஸ் அ வெரி பேஷனேட் ஃபில்ம் மேக்கர். ஐ நோ ஹவு மச் ஹி ஹஸ் புட் ஹிஸ் ஹார்ட் அண்ட் சோல் இன்டு இட். சும்மா 2 வருஷம்லாம் யாருமே வந்து ஃபாஸ்ட் பேஸ் வேர்ல்டில் வந்து ஒரு ஸ்கிரிப்டுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஹி இஸ் டூயிங் தட். ஸோ ஐ நோ ஃபார் அ ஃபேக்ட் தட் திஸ் வில் பி அ வெரி குட் ஃபிலிம் அண்ட் மோரோவர் ஒரு பிரெயின் ரிஃப்ரெஷராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாரு ஒரே டைப் ஆஃப் ஃபிலிம்ஸ் பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கம்ப்ளீட் ஒரு இதுவாக இருக்கும், ஒரு பிளேயாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ அமேசிங் ஆக்டர்ஸ் ஆர் தேர். ஸோ அவங்கெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுறதை பார்க்குறதே இட்ஸ் அ ட்ரீட் as a fan for me. So that with him I think it's going to be really amazing and entertaining. ஒரு பாயிண்ட் விட்டுருந்தேன். நான் ஃபஸ்ட் டைம் செட்குள்ளே போகும்போது நான் கார்த்திக்கிட்ட கேட்டேன், நான் வந்து சார்னு கூப்பிடணுமா என்னன்னு கூப்பிடுறதா என்ன கார்த்திக்குன்னு கூப்பிடு ப்ரோன்னு கூப்பிடு எனக்கு ஒன்றும் பிரச்சனையும் இல்லை, என்ன வேணால் பண்ணுன்னு போய் நடி முதல்ல அப்படின்னா சரி ஓகே கார்த்திக் என்ன சீன் அப்படின்னு ஆரம்பிச்சு விட்டோம். பட் யா ஆஸ் த மூவிஸ் கம்மிங் அவுட் go on with a fresh mind. What நானும் படம் பார்க்கல. I'm going to go on with a really open mind, no expectations, because the Karthik Narayan's film is always good when you go in with a plain mind. Because துரங்கல் 16 நான் அப்படி தான் பார்த்தேன். And I never knew நம்ம தமிழ் சினிமாவில் வந்து இந்த மாதிரி ஒரு த்ரில்லர் எடுக்க முடியுமான்ட்டு. What he gave it to us. So I feel like I'm going to go back in with zero expectations and go watch the film, even though I'm a part of it, and give my honest reviews. சூப்பர். ஸோ இந்த படம் நீங்கள் நினச்ச மாதிரியே பெரிய சக்ஸஸ் ஆகும்னு விஷ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். Thank you.